ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு எபிசோட்ல ஒரு சில அன்எக்ஸ்பெக்டடான மூமெண்ட் நடந்துச்சு. எஸ், ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் நம்ம நிவினுடைய அம்மா என்ட்ரி இருந்துச்சு, ஜெயம்மா. உண்மையாவே முன்னாடிலாம் அவங்கள பார்த்தாலே அப்படியே ஒரு மாதிரி கோவமா வரும். இப்ப வந்து அவங்க என்ட்ரி வந்ததும் ஒரு மாதிரி குளு குளு மூமெண்ட் மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் நிவினுக்கு ஒரு சப்போர்ட் வந்துட்டாங்க. அண்ட் யமுனாவை அடக்கிறதுக்கான ஒரே ஆள் வந்து நம்ம ஜெயம்மா மட்டும்தான். பிகாஸ் ஸ்டார்டிங்ல யமுனாவை வந்துட்டு அடக்கிக்கிட்டே இருப்பாங்க. பட் இவங்களும் போட்டிக்கு எல்லாமே பண்ணாலுமே வந்து பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் வந்து ஜெயம்மா மேல நிவினுக்குமே கோவம் வரும், ஏன் இப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. பட் இப்ப வந்து நிவின் ஒரு வார்த்தை கூட பேசல. யமுனா கேட்டதுக்கு எல்லாத்துக்கும் செம்மையா வந்து ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. முன்னாடியே சொல்லியிருந்தா மட்டும் நீ என்ன பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லி செம்மையா நோஸ்கட் பண்ணி அனுப்பிட்டு நிவின்காக ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா வந்து பிடிக்காத கல்யாணமா இருந்தாலும் இப்ப நீ ஹாப்பியா இருந்தா கூட நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருந்திருப்பேன், பட் அதுவுமே இல்லையே அப்படின்னு நிவின்காக கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருக்கு. ஸோ இனிமே அப்கமிங்ல வேற லெவல்ல இருக்க போகுது யமுனா, அதாவது மாமியார் அண்ட் மருமகளுடைய காம்போ. இன்னொரு சைடு ஆரம்பமே வந்து நம்ம விக்காவோட தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு குட்டி கான்வர்சேஷன். மீண்டும் மீண்டும் காவேரிக்கு அதே ஒரு சந்தேகம், அதாவது சந்தேகம்னு சொல்ல முடியாது, அதே கேள்வி, ஏன் நான் அவ்வளோ ஒர்த்தா, எனக்காக ஏன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் அகைன் விஜய் வந்து எல்லாத்தையும் தெளிவுபடுத்திட்டு, இன்னொரு முறை இந்த கேள்வியை நீ ரிப்பீட் பண்ணவே கூடாது, இவ்வளோ பெரிய பதில என்னை சொல்லவும் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி. அண்ட் அதே மாதிரி ஜாப் விஷயமும் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல அந்த ஆஃபர் வந்து நீங்க ஓவர் குவாலிஃபைடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் ஆகிட்டாங்க. ஒன்ஸ் அகைன் ஜாப் ரிலேட்டடா தான் காலும் வருது. அண்ட் இன்னொரு சைடு நம்ம விஜயோடைய பர்ஸ் தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தா வெறும் 500 இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம மேடம் போயிட்டு அவங்க பர்ஸ்ல இருக்க மணியை எடுத்து கொஞ்சம் வைக்கிறத விஜய் வந்து பார்த்துடுறாரு. ஸோ ஃபைனலி விஜய் வந்து பாத்தீங்கன்னா எனக்காக ஒய்ஃப் குழந்தைலாம் இருக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை பாத்துக்கிறதுக்காக வரேன் அப்படின்னு சொல்லும் போது ஒண்ணுமே இல்லாம நான் எப்படி வருவேன், என் பர்சனல் அக்கௌண்ட்ல காசு இருக்கு, கார்டு இருக்கு, ஸோ அதை பத்தி நீங்க கவலையே படாதீங்க மேடம் அப்படின்னு காசையுமே எடுத்து கொடுத்துட்டாரு. நீங்க நோட் பண்ணீங்களான்னு தெரியல, பர்ஸ்ல வந்து நம்ம காவேரியோடைய போட்டோ இருக்கு. அது ரீசெண்டா நேற்று எபிசோட்ல இருந்துச்சுல, அதே சேம் காஸ்டியூம் தான் இப்ப எடுத்து உடனே ஃப்ரேம் போட்டு வச்சிருக்காங்க போல. இல்ல இதுக்கு முன்னாடியும் இதே காஸ்டியூம்ல நம்ம காவேரி வந்து இருந்திருக்காங்க. எனிவேஸ் இப்பெல்லாம் நம்ம வீக்கா மூமெண்ட்ஸ் குட்டி குட்டியா இருந்தாலும் கியூட்டா ரசிக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் லாஸ்டா பெரிய மகள் அண்ட் மருமகனை காமிச்சாங்க. ஸோ கங்கா வந்து ஃபுல் ஃபார்ம்ல இருக்காங்க. இனிமே இப்படிதான் அப்படின்றத ஒன்ஸ் அகைன் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நல்லா கத்த ஆரம்பிக்கிறாங்க. குமரன் வந்து பேசுறதுலாம் வந்து காதலே வாங்க முடியாத அளவுக்கு இருக்கிறதுனால நான் போயிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு வந்துடுறேன்னு எஸ்கேப் ஆயிடுறாரு. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மந்த் வந்து வரப்போகுது, நியூ மந்த் வரப்போகுது. ஸோ அதுக்குள்ள நம்ம தான் வந்து வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும், விஜய் வந்து கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுல அவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ இனிமே இது வந்து பெருசா அப்படியே போயிட்டு எங்க பெருசா முடிய போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னைக்கு 3 என்ன சொல்றது பேரையும் வச்சு அழகா கவர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பிளாக் கலர் கார், நிவின் காரா தான் அதை காமிச்சிருக்காங்க. ஸோ அப்கமிங்ல அந்த கார்ல போற மாதிரி ஏதோ ஒரு சீன் வந்து ஷூட் பண்ணியிருந்தாங்க, ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ். ஸோ இது வந்து இன்னைக்கு கொஞ்சம் குட்டி கிளாரிபிகேஷன் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க. மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.